திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்ட மாத்திரத்திலேயே நம்ம உள்ளத்தை கரைய செய்து நம்முடைய மனசுல முருகனை குடியேற செய்யும் அற்புத சக்தி வாய்ந்த பாடல். உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. இந்த வரிகள் ஒலிக்கும் போது நெகிழாத நெஞ்சம் இருக்க முடியுமா என்ன? 70 ஆண்டுகளா தமிழர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒலித்துக்கொண்டே இருக்கும் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பூவை செங்குட்டுவன். அடிப்படையில பூவை செங்குட்டுவன் ஒரு பகுத்தறிவாளர், தீவிரமான திராவிட இயக்க ஆதரவாளர், கடவுள் மறுப்பு போராட்டங்கள்ல பங்கேற்றவர், சினிமா வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். கவிஞருடைய நண்பர் வயலினிஸ்ட் குன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி அப்போது ஆல் இண்டியா ரேடியோல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு முறை அவரு பூவை செங்குட்டுவனை முருக பக்தி பாடல் ஒன்று எழுத சொல்றாரு. பக்தி என்னுடைய ஏரியா இல்லை, எனக்கு எழுத வராது அப்படின்னு பூவை செங்குட்டுவன் மறுத்துடுறார். அப்போ குன்னக்குடி, உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே, தமிழ் தெரிந்த எவராலும் பக்தி பாடல் எழுத முடியும், தமிழையும் பக்தியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வலியுறுத்தவே பூவை செங்குட்டுவன் எழுத முயற்சிக்கிறார். அவர் சிறுவனா இருந்தபோது அவருடைய கிராமத்துல உள்ள முருகன் கோவில் பாறையில ஓன்னு கத்தி அந்த எதிரொலி கேட்டதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அந்த இன்ஸ்பிரேஷன்ல சில நிமிடங்கள்லயே சரன்னு அவர் பாடலை எழுதி முடிக்கிறார். அப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. அடுத்தடுத்து அவர் எழுதின பாடல்கள் தமிழர்களுடைய காது மடல்களில் கூடு கட்டி குடியிருந்தன. ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டு முருக பக்தரானார். ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களை எழுதினார். ஏடு தந்தானடி தில்லையிலே, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, எழுதி எழுதி பழகி வந்தேன், திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும். இதெல்லாம் அவர் எழுதின பாடல்கள் தான். சுமார் 4000 பக்தி பாடல்கள், 1500 திரையிசை பாடல்களை பூவை செங்குட்டுவன் புனைந்துள்ளார். நமக்கும் அவருக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான தொடர்பு, திருக்குறளினுடைய 133 அத்தியாயங்களில் இருந்தும் ஒவ்வொரு பாடலை எடுத்து குறள் தரும் பொருள் அப்படின்ற தொகுப்பாக இசைப்பாடல் ஆக்கியுள்ளார். ஒரு முறை பூவை செங்குட்டுவன் சொன்னதாக எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். நான் முருகனை நோக்கி செல்லவில்லை, அவன் வந்து என்னை தூக்கி கொண்டு சென்றான் என்று. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறார் ஐயன் வள்ளுவர். பக்தர்களின் இதயமாகிய தாமரையில் வீற்றிருப்பவனின் திருவடிகளை தொழுபவர்களுக்கு புகழ் இந்த புவியில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது இந்த குறளினுடைய பொருள். 70 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாடல் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். முருக பக்தர்களின் நினைவுகளில் கவிஞர் என்றும் இருந்து கொண்டேதான் இருப்பார். சரி, இன்னொன்றும் சொல்கிறேன். பூவை செங்குட்டுவன் அப்படிங்கிறது அவருடைய புனை பெயர்தான். அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் முருகவேல் காந்தி. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாள்.